ஏன்னா, காலை 9, 10 மணி முதல் 10, 20 மணிக்குள்ள விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்றது சிறப்பானது. விநாயகர வீட்டிற்கு அழைக்கும் முறையை பார்க்கலாம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி நல்ல நேரத்துல களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீட்டிற்கு வாங்கிட்டு வாங்க. ஒரு மனை பலகையில அரிசி மாவினால் கோலம் போட்டு, அதன் மீது வாழை இலையை வைத்து, அதுல பச்சரிசிய பரப்பி, பிள்ளையார் சுழி போட்டு ஓம் அப்படின்னு எழுதி, அதன் மீது விநாயகர் சிலையை வைக்க வேண்டும். விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பூ எருக்கம்பூவும், அருகம்புல்லு தான். இது 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தவிர செம்பருத்தி பூ, சங்குப்பூ கிடைத்தாலும் விநாயகருக்கு இதை கொண்டு அலங்காரம் பண்ணலாம். அது தவிர என்னென்ன பூக்கள் கிடைக்குதோ அதையெல்லாம் வச்சு விநாயகர அலங்காரம் பண்ணிடுங்க. விநாயகருக்கு நைவேத்தியத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொழுக்கட்டை. இது தவிர மோதகம், லட்டு, பொரிக்கடலை, சுண்டல், பழங்கள், வெள்ளை அவல் இது எல்லாத்தையுமே நெய்வேத்தியமா விநாயகருக்கு படைத்து தீபமேற்றி விநாயகர் அகவல், விநாயகர் பாடல்கள் பாடி விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம்.